நீங்க sin inverse of sin of 2 pi by 3 என்ன வேல்யூ வரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபுல்லா கிளியரா கவனிச்சுக்கோ sin inverse of sin of 2 pi by 3 சரிங்களா இத டைரக்டா Yes, sir. என்ன கிடைக்கும் 2 pi by 3 கிடைக்கும் பட் sin inverse ஓட ரேஞ்ச் என்ன -pi by 2 to pi by 2 அதனால இந்த ஆங்கிள் கண்டிப்பா இருக்காது அதனால நான் என்ன பண்ண போறேன் இத வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணனும் சரிங்களா அப்ப 2 pi by 3 வந்து நான் என்ன எழுதுறேன்னா pi minus pi by 3 ன்னு எழுதுறேன் pi minus pi by 3 ன்னு எழுதுறேன் சரிங்களா அப்ப இந்த இடத்துக்கு பதிலா இந்த Yes, டேம் sir. எழுதுறேன் இந்த இடத்துக்கு பதிலா இந்த டேம் எழுதுறேன் சரிங்களா அப்ப என்னாச்சுன்னா Oh, sin inverse of sin of pi minus pi by 3 சரியாமா yes, sir. அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க sin of pi minus theta ஓட ஃபார்முலா என்னன்னா sin theta sin of pi minus theta ஃபார்முலா என்னன்னா sin theta அப்ப இங்க theta வேல்யூ என்னன்னா pi by 3 சரிங்களா அப்ப என்ன கிடைக்கும் Okay, sir. sin inverse of sin of pi by 3 கரெக்ட்டுங்களா sin of theta வேல்யூ Sir. pi by 3 கரெக்ட்டுங்களா theta ன்னு எழுதணும்னா theta ஓட வேல்யூ வந்து pi by 3 கரெக்ட்டுங்களா இப்ப sin inverse Yes, of sir. sin x வந்து x அதனால sin inverse sin கேன்சல் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும் pi by 3 கிடைக்கும் அந்த pi by 3 வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும் -pi by 2, pi by 2 க்கு தான் பார்க்கணும் இருக்குது therefore this value is exit சரிங்களா Okay, sir. ஏன் டவுட் sin inverse of pi by 3 ஏன் போட்டேன்னா இது ஃபுல்லா நீ கேன்சல் பண்ணிட்டு pi by 3 ன்னு போட்டுக்கற கரெக்ட்டா அப்படி கிடையாது இதுதான் ஃபார்முலா sin of pi minus theta sin theta நீ என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு pi by 3 ன்னு போட்டுக்கற அப்படி போடக்கூடாது சரியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ Yes, sir. சரி Yes, sir. அடுத்து என்ன கேக்குறாங்க tan inverse of 3 pi by 4 கேக்குறாங்க கரெக்ட்டா tan inverse of Yes, sir. tan 3 by 4 கேக்குறாங்க கரெக்ட்டுங்களா tan inverse of tan 3 Yes, by 4 கேக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் yes. this value is equal to 3 by So, 4 கரெக்ட்டுங்களா yes, sir. 3 pi by 4 does not belong to minus 3 by ஓப்பன் 2 or pi by 2. இன்டர்வல் ரேஞ்ச் போய் எடுத்து பாருங்க டேபிள் கொடுத்திருப்பேன் ஓப்பன் இன்டர்வல் -pi Open by interval 2, pi 0 by 2 to pi by 2. Yes, sir. அப்ப So, என்ன there is கிடைக்கும் only one difference. So, it will be pi minus pi by 4. கரெக்ட்டுங்களா Sir. அப்ப tan inverse of tan of pi minus pi by 4 கரெக்ட்டாமா Yes, sir. அப்ப tan Second inverse of quadrant, எந்த குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் tan of pi minus theta என்ன கிடைக்கும் negative, sir. minus tan theta சரிங்களா அதே Minus மாதிரி theta. tan inverse of minus x என்ன கிடைக்கும் tan inverse of minus x வந்து minus tan inverse x சரிங்களா இந்த ரெண்டு ஃபார்முலா Yes, ஞாபகம் sir. வச்சுங்க இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம் சரியாமா Sir. அப்ப என்ன ஆகுது that is equal to tan inverse of minus tan pi by 4 கரெக்ட்டா Sir. அப்ப tan inverse of tan pi by 4 வேல்யூ என்ன -1 கரெக்ட்டுங்களா அப்ப Sir. மைனஸ் வெளிய எடுத்துக்கங்க மைனஸ் வெளிய எடுத்தா tan inverse of 1 tan inverse of 1 என்ன கிடைக்கும் மைனஸ் இருக்குது ஆல்ரெடி pi by 4 ஆகும் சரிங்களா அப்ப மைனஸ் pi by Sir. 4 அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா டவுட் இருக்குங்களா No, sir. நோ சார் ஓகே அப்படின்னா இந்த 13 கொஸ்டின் இப்ப ரெண்டு கொஸ்டின் உனக்கு நடத்திட்டேன் டவுட்லயே இருந்தனால ரெண்டு கொஸ்டின் நடத்திட்டேன் இப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீயே சொல்லி எழுதலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா காஸ் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்னன்னு தெரியணும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸோட ரேஞ்ச் என்னவா இருக்கணும் தட் மீன்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் என்னவா இருக்கணும் அப்படின்னு தெரியுங்களா Sir. எடுத்து பாருங்க The cos inverse ஓட range வந்து 0 to pi. 0 to Cos pi interval 0 to pi. சரி அப்ப இது பாத்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் காஸ் ஆஃப் 7 பை இருக்கு கரெக்ட்டா 7 பை 6 ஈக்குவல் என்னன்னா 7 பை பை 6 ன்னு எழுதலாம் கரெக்ட்டுங்களா அப்ப இது Yes, பிலாங்ஸ் டு sir. 0 டு பையா அது செக் பண்ணனும் 0 டு பை இருக்குமா அந்த வேல்யூ No, sir. எப்படி நோங்கறீங்கன்னா இங்க பாருங்க இது சின்ன வேல்யூ இது பெரிய வேல்யூ அப்படி இருந்தா கண்டிப்பா அது வந்து இருக்காது எப்பவுமே டினாமினேட்டர் சின்ன வேல்யூ பெரிய வேல்யூ நியூமரேட்டர் பெரிய வேல்யூ இருந்தா தான் இருக்கும் சரிங்களா அப்ப இது வந்து பெரிய வேல்யூ இது Sir. கண்டிப்பா does not belongs to சரியாமா Yes, sir. அப்ப இது எப்படி எழுதலாம் இங்க பாருங்க இது 6 இது 7 1 அதிகமா இருக்குது கரெக்ட்டா 1 அதிகமா இருந்தா எப்படி எழுதலாம் 5 பிளஸ் Pi. எழுதலாம் ஆ அப்ப cos of 5 plus pi by 6 ன்னு Pi. எழுதலாம் கரெக்ட்டா Yes, sir. அப்படிங்க cos இன்வர்ஸ் இருக்குது கரெக்ட்டுங்களா Sir. அப்ப சொல்றாங்கன்னு 5 plus pi by 6 ன்னு எந்த குவாட்ரண்ட் Second quadrant, sir, வந்து cos வந்து negative. ஓ சூப்பர் வெரி குட் அப்ப என்னவோ
pi by 6 ன்னு ஆகும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப என்ன கிடைக்கும்? cos inverse of minus pi by 6 ன்னா Pi எவ்வளவு? by √3/2 sir. அப்ப cos inverse of 6. minus 6 என்ன கொடுத்தேன்? pi minus cos inverse 6 ன்னு கொடுத்தேன். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப என்ன ஆகும்? that is equal to pi minus pi by 6. கரெக்டாடா? Yes, sir. அப்ப So 6 it would pi be minus pi by 6 that is equal to pi by 6. அப்ப ஆப்ஷன் Yes, என்ன sir. வருது? பி ஆப்ஷன் தான் கரெக்ட். நீ ஏ ஆப்ஷனுக்கு இது போட்டீங்கன்னா ராங். ஏன்னா ரேஞ்ச் தெரிஞ்சுக்கணும். அப்ப ரேஞ்ச் கரெக்ட்டா போட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்ட்டா வரும். ஆன்சர் கரெக்ட்டா வராது. சரியா? Okay, sir. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நம்ம ஜேஇலயே கேட்பாங்க. கொஞ்சம் பாத்துக்கணும்.